குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய கிளாஸோட மெத்தடில், அதாவது டீச்சிங் மெத்தட் அப்படி இல்லைனா நம்மளோட வீடியோட மெத்தடில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அங்கேருந்து கிளாஸு வீடியோஸு எக்ஸ்ப்ளனேஷனோட கிளாஸு கிடச்சிட்ருக்கு. நாங்களும் அதுக்கு பின்னாடியே ஒரு வீடியோஸ் எல்லாம் போடும்போது நிறையா ஃபீட்பேக் கிடச்சது வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ள டைம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் வந்தது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் போடுவோம். ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், அது மாதிரி 15 மார்க் கொஸ்டின் ஒரு நாளும் ஒரு வீடியோஸு அப்படி தான் வரும். ஸோ கொஸ்டின் வித் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், பார்க்குறவங்களுக்கு அது படிக்கணுன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஒரு புதிய மெத்தடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மாடியூலில் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் கொஸ்டின், ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின். இதில் 10 கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் வித் ஆன்சர். ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் அன் என்விரான்மெண்ட்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தான் என்விரான்மெண்ட். வாட் இஸ் அன் என்விரான்மெண்ட்? என்விரான்மெண்ட் இஸ் தி sum total of water, air and land, their interrelationship among themselves and with the human being, அதர் லிவிங் பீயிங் அண்டு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சம் டோட்டல் ஆஃப், அதாவது வாட்டரு, ஏரு அண்டு லேண்டு, தண்ணீர், நிலம், வாயு, இதனுடைய டோட்டல் இதனுடைய காம்பினேஷன். தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப் எமாங் தெம்செல்வ்ஸ், இது மூணோடைய ரிலேஷன்ஷிப், இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒன்றோட ஒரு லிவிங் இல்லைன்னா ஒரு காம்போனண்ட்டுக்கு வேற ஒரு காம்போனண்ட்டாக இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப் எமாங் தெம்செல்வ்ஸ் and with the human beings, எல்லா லிவிங் ஆர்கானிசம் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லா லிவிங் ஆர்கானிசமும் வாழ்கிறதுக்கு தேவையான காம்போனண்ட்டான ஏர், வாட்டர், லேண்டு, இதனுடைய சம் டோட்டல் ஆஃப் இதனுடைய காம்பினேஷன் அல்லனா இன்டர் ரிலேஷன்ஷிப், அதை தான் நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா த சரௌண்டிங்ஸ் ஆஃப் பீப்புள் അല്ലെങ്കിൽ சரௌண்டிங்ஸ் ஆஃப் லைஃப் அப்படியெல்லாம் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு சொல்லலாம். ஓகே, தென் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் அட்மாஸ்பியர்? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் அட்மாஸ்பியர்? இட் இஸ் எ blanket ஆஃப் gases and suspended liquids and solids that fully covers the earth extending outward several thousands of miles. அதாவது அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூமியோட ஒரு பிளாங்கெட், அதாவது பூமியோட மேல்பரப்பை பொதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பிளாங்கெட்டு தான் நம்ம அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா இட்ஸ் கேஸஸ் அண்ட் சஸ்பெண்டட் லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ். கேஸஸ் அப்படின்னா வாயு, லிக்விட் அப்படின்னா திரவம், சாலிட் அப்படிங்கும்போது நீர் மாதிரி. தட் ஃபுல்லி கவர்ஸ் தி எர்த்து, அதாவது ஃபுல்லாகுது தண்ணீர், மண், ஸோ இது மாதிரி உள்ளது எல்லாம் கூட சேர்ந்து பூமியை ஃபுல்லி கவர்ஸ் தி எர்த்தை ஃபுல்லாக மூடி புதைச்சி எக்ஸ்டெண்டிங் அவுட்வர்ட் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ், அதாவது பூமியிலேருந்து பல மைல் தூரம் வரைக்கும் பூமியை ஒரு போர்வை மாதிரி பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்வையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறது, அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னா இட் இஸ் எ பிளாங்கெட் ஆஃப் கேஸஸ் அண்ட் சஸ்பெண்டட் லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் தட் ஃபுல்லி கவர்ஸ் தி எர்த்து எக்ஸ்டெண்டிங் அவுட்வர்டு செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவஜாலங்களும் எல்லா காம்போனன்ட்ஸையும் ஒரு போர்வை மாதிரி இருந்து போத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு ஸ்பேஸ், அதைத்தான் நம்ம வந்துட்டு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இனி மூணாமത്തെ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் பயோஸ்பியர்? பயோஸ்பியர் அப்படிங்கும்போது இட் இஸ் எ குளோபல் எக்கோசிஸ்டம் கம்போஸ்டு ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தி நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் விச் தே டிரைவ் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ். அதாவது எக்கோசிஸ்டம் அப்படின்னாலே லிவிங் ஆர்கானிசம் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அது வாழ்கிறதுக்கு தேவையான சுற்றுச்சூழல், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள எனர்ஜி, நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதே இடத்துலேருந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறது, பயோஸ்பியர் அப்படிங்கிறது. எக்கோசிஸ்டத்தோட ஒரு பார்ட்டு தான் பயோஸ்பியர். பயோ அப்படின்னால உயிரினங்கள். அப்போ லிவிங் ஆர்கானிசத்துக்கு வாழ்கிறதுக்கு தேவையான அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்பேஸை தான் நம்ம வந்துட்டு பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இன்னும் அடுத்து நாலாமது பார்த்திங்க அப்படின்னா, வாட் இஸ் ஈஸ்டரி? வாட் இஸ் ஈஸ்டரி அப்படிங்கும்போது, ஈஸ்டரி அப்படின்னா நதிமுகத்வாரம். ஓகே, அப்போ ஈஸ்டரி அப்படின்னா நதிமுகத்வாரம். நதிமுகத்வாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
தி ஈஸ்டரி வேர் ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு சால்ட் வாட்டர் மிக்ஸு, அதான் ஈஸ்டரி. அதாவது இப்போ அதாவது கடலும் நதியும் இணையக்கூடிய இடத்த தான் நம்ம வந்துட்டு ஈஸ்டரி அப்படின்னு சொல்கிறது. எ பார்ட்லி என்க்ளோஸ்டு காஸ்டல் பாடி ஆஃப் வாட்டர் இன் விச் ரிவர் வாட்டர் இஸ் மிக்ஸ்டு வித் சீ வாட்டர் இஸ் கால்டு ஈஸ்டரி. அதாவது அதை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஈஸ்டரி அப்படின்னு சொல்கிறது. நீர்முக துவாரம் இல்லை நதிமுக துவாரம் அப்படிங்கிறது, அதாவது நதியும் கடலும் சேரக்கூடிய இடத்த தான் ஈஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, அதை தான் ஈஸ்டரி அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஈஸ்டரி அப்படின்னா நதியும் கடலும், அதாவது மிக்சிங் தி ஃப்ரெஷ் வாட்டர் வித் சால்ட் வாட்டர், அதாவது நல்ல தண்ணீர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சால்ட் வாட்டராக மிக்ஸ் பண்ணக்கூடிய பிளேஸ், அதைத்தான் நம்ம வந்துட்டு ஈஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா டிஃபைன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தா, நேச்சுரல் அப்படின்னாலே obtained ஃப்ரம் நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடியது. ரிசோர்ஸஸ் மீன்ஸ் சம்திங் விச் கேன் பி யூஸ்டு. அப்போது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ உபயோகிக்கிறோமோ, ஈச் ப்ராடக்ட்ஸ் ஆர் அல்லங்க ஈச் காம்போனன்ட்ஸ் ஆர் கால்டு ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அப்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் ரிசோர்ஸஸ் தட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் தி ஆக்ஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட். அதாவது ஒரு மனுஷனுடைய இன்ட்ராக்ஷன் இல்லாமல், அவங்களுடைய அத்வானம் இல்லாமல் இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை தான் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டோட பல பாகங்கள், என்விரான்மெண்ட்டோட கடகங்கள், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. இட் கேன் பி ட்ரான் அப்பான் ஃபார் சப்போர்ட்டிங் லைஃப் ஆன் தி எர்த்து. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் வாழ்வதற்கு தேவையான இயற்கையாக படைக்கப்பட்ட இல்லைன்னா இயற்கையாக அமைக்கப்பட்ட காம்போனன்ட்ஸ் இல்லைன்னா எசன்ஸ் இல்லைன்னா ரிசோர்ஸஸ், அதைத்தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் எ ஃபார்ம் ஆஃப் மேட்டர் ஆர் எனர்ஜி விச் இஸ் அவைலபிள் இன் தி எர்த் அண்ட் கெட் யூஸ்டு பை லிவிங் திங்ஸ். அதாவது இப்போ நமக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா எனர்ஜியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் வாழ்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏரு, வாட்டரு, சாயிலு, மினரல்ஸு, ஃபோசில் ஃபியூல்ஸு, வைல்டு லைஃபு, இதெல்லாம் தான் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸோட எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறோம். ஓகே, அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது தட் ரிசோர்ஸஸ் obtained ஃப்ரம் நேச்சர் ஃபார் லிவிங் இந்த லைஃப் ஆஃப் தி ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் தி எர்த் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, இனி அடுத்தது வாட் இஸ் அன் எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் லிமிட்டெட் குவான்டிட்டி, அதனுடைய அளவு குறைவாக இருக்கும். நாட் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பராக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. டிஸ்ட்ராய்டு பை ஹியூமன் ஆக்டிவிட்டி, மனுஷனுடைய சில ஆக்டிவிட்டீஸ்னால் அது குறைஞ்சி போகிறதுக்குள்ள சான்சஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆயிலு, கோல் அண்டு நேச்சுரல் கேஸஸ்ஸு, மினரல்ஸு, இந்த மாதிரி உள்ளது தான் நம்ம எக்ஸாஸ்டபிள். அதாவது நம்ம உபயோகிக்கும் தோறும் குறைஞ்சி அதனுடைய குவான்டிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ரிசோர்ஸஸை தான் நம்ம எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இனி வாட் இஸ் அன் இன்எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸோட ஆப்போசிட். அதாவது எவ்வளோ தான் நம்ம உபயோகிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதனுடைய அளவில் அதனுடைய குவான்டிட்டியில் மாற்றம் வராது, அதனுடைய குவான்டிட்டியில் குறைவு வராத ரிசோர்ஸஸை தான் நம்ம எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஹியூமன் ஆக்டிவிட்டினால் நாட் ஹார்ம்ஃபுல் டு திஸ் ரிசோர்ஸஸ். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நிறையா பாதிக்கப்படுறதுக்குள்ள அளவு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா அன்லிமிட்டெட் குவான்டிட்டி நம்ம உபயோகிக்கும் தோறும் அதனுடைய குவான்டிட்டி குறையிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ தட் இதை தான் நம்ம வந்துட்டு இன்எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாட்டர், ஏர், சாயில், லேண்ட் எக்ஸட்ரா, இது எல்லாமே நமக்கு என்னது இன்எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸில் வரும். ஓகே, இனி அடுத்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷன். சாதாரண ஃபாரஸ்டேஷன் அப்படிங்கும்போது வனம் சார்ந்தவை, அதை தான் ஃபாரஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி அப்படின்னாலே
இல்லாமல் ஆக்குறது தான் டீஃபாரஸ்டேஷன். ஓகே, அப்போ பெர்மனண்ட் ரிமூவல் ஆஃப் ட்ரீஸ் ஃபார் அதர் பர்பஸஸ், பல காரியங்களுக்காக நமக்குள்ள பல தேவைகளுக்காக மரங்களை பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணி வெட்டி மாற்றுறது தான் நம்ம டீஃபாரஸ்டைசேஷன் அப்படின்றது. இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்டட் ஏரியாஸ் டு நான் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் அதர் யூசஸ். அதாவது வனத்தை அழித்து அதை வேறு வனத்தை விளைநிலங்களாகவோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு கட்டிடங்கள் கட்டுறதுக்காகவோ, இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அர்பனைசேஷன் ஜனங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான ப்ராஜெக்டாகவோ அந்த மாதிரிலாம் நம்ம மாற்றுறது தான் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளியரிங் ஆஃப் ட்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் எ ஃபாரஸ்ட் இன்டு கிளியர் லேண்டு. அதாவது மரங்களெல்லாம் வெட்டி மாற்றி அது வந்துட்டு ஒரு பக்கா லேண்டாக மட்டும் மாற்றக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெக்லஸ் ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் பை மேன் ஃபார் தேர் அல்டீரியர் ஆர் ஹிடன் நீட்ஸ். அதாவது நம்ம மனுஷனுக்குள்ள ஓரோ ஆവശ്யத்துக்கும் நமக்கு தேவையான மரத்தை நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து வெட்டி எடுக்கிறது தான் நம்ம டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இனி அடுத்தது வாட் இஸ் ரீஃபாரஸ்டேஷன்? இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். அப்படின்னா மீண்டும், திரும்பவும். ஓகே, அப்போ ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் நிறையா மரங்களை நட்டு அதனுடைய எண்ணிக்கையை கூட்டுறதை தான் நம்ம ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. இஸ் த நேச்சுரல் ஆன் இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாக்கிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டு. அதாவது நேச்சுரல் ஆன் இன்டென்ஷனல் ஆஃப் ரீஸ்டாக் பண்ணுறது. எங்கெல்லாம் மரம் வெட்டினாங்களோ அந்த இடத்துலலாம் மீண்டும் ஒரு வனம், ஆல்ரெடி ஃபாரஸ்ட் அங்கே இருக்குது, அதில் மீண்டும் நிறையா மரங்களை வச்சு பிடிப்பிச்சு மரங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுறது, இல்லைன்னா அந்த ஃபாரஸ்ட்டோட திக்னஸை அதிகரிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறது, ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரீஜெனரேட்டிங் ஆர் ரீப்ளான்டிங் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் தட் ஹாவ் பீன் டிஸ்ட்ராய்ட் ஆர் டேமேஜ்டு. எங்கெல்லாம் டிஸ்ட்ராய்ட் ஆயிருக்கோ, இல்லைன்னா எங்கெல்லாம் ஃபாரஸ்ட்டு டேமேஜ் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நம்ம ரீஜெனரேட் பண்ணுறது, இல்லைன்னா ரீப்ளான்டிங், அதை தான் ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, வாட் இஸ் அஃபாரஸ்டேஷன்? அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கும்போது தரிசாக கிடக்கிற ஒரு நிலத்தை ஒரு ஃபாரஸ்ட்டாக மாற்றுறது தான் அஃபாரஸ்டேஷன். கிரியேட்டிங் ஆஃப் நியூ ஃபாரஸ்ட், இல்லைன்னா கிரியேஷன் ஆஃப் நியூ ஃபாரஸ்ட்டு, அதை தான் நம்ம வந்துட்டு அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது. இஸ் த எஃபோர்ட் டு பிளான்ட் ட்ரீஸ் இன் பேரன் லேண்ட்ஸ் ஸோ அஸ் டு கிரியேட் எ நியூ ஃபாரஸ்ட். அதாவது தரிசா இல்லைனா புல்வெளியாக அந்த மாதிரி பிளாங்காக கிடக்கக்கூடிய நிலத்தில் நம்ம நிறையா மரங்களை, பல வகையான மரங்களை நட்டு இல்லைனா சீட்ஸ் எல்லாம் போட்டு புதிய ஒரு ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த ஆக்ட் ஆர் ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் எ ஃபாரஸ்ட் எஸ்பெஷலி ஆன் லேண்ட் நாட் ப்ரீவியஸ்லி ஃபாரஸ்டட். ஏற்கனவே ஃபாரஸ்ட்டாக இருந்த இடம் இல்லை, தரிசாக கடந்த இடத்த நம்ம ஃபாரஸ்ட்டாக மாற்றுறது, இல்லைனா ஃபாரஸ்ட்டு புதிய ஃபாரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓன்லி ரெமிடி டு தி ப்ராப்ளம் ஆஃப் ரெக்லஸ் டிஃபாரஸ்டேஷன். அதாவது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக உள்ள டீஃபாரஸ்டேஷனுக்குள்ள ஒரு ரெமிடி மட்டும்தான் இந்த அஃபாரஸ்டேஷன். ஓகே, இந்த 10 கொஸ்டினோட ஆன்சர்ஸ்லேயே ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கிளியர் பண்ணுங்கள். 10 கொஸ்டினும் படிங்க. நவம்பரில் கிளாஸ் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாஸஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அடுத்த டாப்பிக்கே போவோம். ஓகே, தேங்க்யூ.